ரதிய காடுப்படியில் மழைக்கு ஈவினிங்கு டீக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்பா வீட்டில் பச்சை வேர்க்கடலை இருந்துச்சு. வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா செய்வோம் இன்றைக்கி. அதுக்கு வந்து அக்கா 300 வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்பு அளவு கடலை மாவு போட்டுக்கலாம். தனி கடலை மாவு தான் 1 கப்பு. ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது வந்து சால்ட்டு. அக்கா வந்து தூள் உப்பு, கல் உப்பு தூள் பண்ணுறதுனால இந்த மழைக்கு கொஞ்சம் ஈரமாயிருச்சு. இப்போ இதுக்கு பூண்டு ஒரு 4-5 அப்படியே தட்டி போடுவோம். கடன் பண்ணிடலாம். டீ கொதிக்கிறதுக்குள்ள பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா. இந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா கீத்தா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் போட்டுருவோம். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ பெருங்காயத்தூள் அப்போ தான் விழலப்பா, ஓல்ஸ் பக்கம் அக்கா திருப்பாமல் வச்சுட்டேன். இந்த விழுது பாருங்கள். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடலாம், ஒரு 3 சிட்டிகை போடலாம். அக்கா கூட கொஞ்சமே போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா இதை ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு தண்ணி தெளித்து பக்கோடா பதத்துக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். இதில் வந்து நீங்கள் கலருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கேசரி பவுடர் போடுவோம்ல, அந்த கலர் வேணால் போடலாம். அக்கா எதுலேயுமே அக்கா கலர் சேர்க்குறதுக்கு அக்கா விரும்ப மாட்டேன். இது நல்லா எல்லாம் ஒரு சால்ட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாவு கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரிக்கணும். இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி அக்கா விட்டுருக்குறேன். பிசைஞ்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அக்காவுக்கு இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி செலவாயிருக்குப்பா. இதுக்கு பிசைகிறதுக்கு நம்ம அது வந்து 100 ml வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த திட்டமாக இந்த அளவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா போடலாம். இது உடனே போடலாம். ஊற வைக்கணும், 5 நிமிஷம் வைக்கணும், 10 நிமிஷம், அந்த கதையே கிடையாது. நம்ம உடனே செஞ்சு இப்போ டீ ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருதோம். இப்போ அக்கா வடை சட்டியை ஒரு அடுப்பில் காய வச்சுட்டு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ அது வந்து ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் போட்டு பார்த்துட்டேன், காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி உதிரியாகவே போடலாம். பக்கோடா மாதிரியே போட்டுருங்க. அது அந்த ஆனியன் வந்து டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே அந்த வேர்க்கடலை கூடவே நல்லா ஒட்டிக்கிட்டு சேர்ந்து வேகும்போது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ அவ்வளோ பக்கோடா போடலாம். அக்கா 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். அது எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ வேகட்டும். இப்போ வேர்க்கடலை பக்கோடாவை நம்ம திருப்பி விடுவோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனியன் கலந்து இந்த வேர்க்கடலை பக்கோடா செஞ்சு பாருங்கப்பா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மொறுமொறுப்புக்கு நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் போடுறோம், ரொம்ப மொறுமொறுப்பாக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த செவந்திருக்கு பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். அந்த வெங்காயம் மொறுன்னு கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அக்கா. அவ்வளோதான், மொறுன்னு ஆனியன் பக்கோடா ரெடி. வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த ஆனியன் வந்து அப்படி ஒட்டிக்கிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள், உடைக்க முடியல பாருங்கள். சவுண்டு கேட்குதா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சொல்லி. பச்சை வேர்க்கடலை தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நல்ல கடலையாக வாங்கிக்கோங்க, பேக்கெட் கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மழை நேரம் சுட அக்கா வீட்டில் இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி, சூடாக சுக்குமல்லி காஃபியும் கருப்பட்டி போட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அக்கா அச்சு வெல்லத்தில் பண்ணுங்கள். சுகரில் கண்டிப்பாக நம்ம ஒயிட் சுகரில் மட்டும் பண்ணக்கூடாது. இதுதான் இன்றைக்கி அக்கா வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. சுக்குமல்லி காஃபி, வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.